ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 44. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே லார்டு லிங்கு நீங்க அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது குன்சன் லீயை டிஃபீட் பண்ண யூஸ் பண்ண டெக்னிக்கை பத்தி தானே. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் லீ அவனோட ஃபயர் பிளட் லைனை கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு ஆர்டினரி மார்ஷியல் மாஸ்டரால அதோட வீக்னஸை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா குன்சன் ஹெவன்லி பீக் மவுண்டன் ஃபயரி ஃபிஸ்டோட வீக்னஸை கண்டுபிடிச்சு அவனை தோக்கடிச்சான். அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதும் சரிதான், அவனால பிளட் லைன் மாஸ்டரா ஆக முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோட அம்மா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டியா இதை நீ பாத்தியா, நம்மளோட சென்னர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லீய ஒருத்தன் யங் மாஸ்டர் அப்படின்னு தூக்குறான். அதுக்கு அவன் உன்னோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப வேஜன் என்ன சொல்றான்னா, நான் எதிர்பார்க்கல யங் மாஸ்டர் லீ தோப்பான்னு. அதுக்கு வேஜன் என்ன சொல்றானா, பிரதர் யங் மாஸ்டர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வே என்ன சொல்றானா, நீ அமைதியா இரு, குன்சன் உன்னோட எனிமி கிடையாது, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா உன்னோட காலை உடைச்சிருவேன்னு சொல்றான். அதுக்கு அவன் புரிஞ்சுது பிரதர் அப்படின்னு சொல்றான். அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, ஃபைனல் மேட்சுக்கான வின்னர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸுக்கான மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வாங்க என்ன சொல்றாருன்னா, பிரின்சிபல் நான் சரண்டர் ஆயிடுறேன். அதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தியான்ஷியான் அகாடமியோட ஃபைனல் எக்ஸாமுக்கான டாப் 4 பொசிஷன் முடிவு பண்ணியாச்சு. வின்னர் குன்சன், செகண்ட் பிளேஸ் லீ குன்ஃபெங், தேர்ட் பிளேஸ் ஜாவோ லிங்ஷன், ஃபோர்த் பிளேஸ் வாங் கூமிங். அனைத்து போட்டியாளர்களும் பரிசுகளை பெறறதுக்கு அரேனாவுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஒரு ஸ்பேசியல் ரிங், மிடில் லெவல் காப்பி ஆஃப் ஸ்வான் லெவல் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் அண்ட் 10,000 சில்வர் காயின்ஸ். அதை கேட்டு அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றானா, ஒரு ஸ்பேசியல் ரிங்கே 100,000 சில்வர் காயின்ஸ் போகும். அதோட இல்லாம மிடில் லெவல் ஸ்வான் லெவல் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கு பிரைஸே கிடையாது. அதுக்கப்புறம் 10,000 சில்வர் காயின்ஸ் ஆர்டினரி பிரைஸ் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ பிரின்சிபல் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரைஸை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய ஜீனியஸை பார்த்துருக்கேன், ஆனால் அவங்கெல்லாம் இப்போ சாதாரணமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் எனிமிஸ் அவங்கள டிஃபீட் பண்ணது கிடையாது, அவங்களோட அரகண்ட் தான். நீ ஹார்டாக ஒர்க் பண்ணினா உன்னோட ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ உங்களோட அட்வைஸுக்கு தேங்க்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்னதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த மிடில் லெவல் ஸ்வான் லெவல் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் பதிலாக சில்வர் காயின்ஸை கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு ஒருத்தர் என்ன சொல்றான்னா, குன்சன் என்ன பைத்தியமா, சில்வர் காயின்ஸுக்காக இந்த டெக்னிக்கை ட்ரேடிங் பண்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றான்னா, அதுவும் சரிதான், லார்டு டியான்வூ மேன்ஷன்ல ஸ்வான் லெவல் டெக்னிக் இருக்கும், ஆனா தியான்ஷியான் அகாடமில இருக்க ஸ்வான்வூ லெவல் டெக்னிக் ஈவன் ராயல் ஃபேமிலியில கூட இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, மிடில் லெவல் ஸ்வான்வூ லெவல் டெக்னிக்லாம் எனக்கு சாதாரணம், என்னோட பிரெயின்ல ஹெவன்லி டெக்னிக்கே இருக்கு, ஆனா எனக்கு இப்ப என்னோட கல்டிவேஷன் நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது, அதுக்கு எனக்கு மணி வேணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பிரின்சிபல் நீ உறுதியா சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல் ரைட், உன்னோட ரிக்வஸ்ட்டா நான் ஏத்துக்கிறேன், உனக்கு இதுக்கு நான் 100,000 சில்வர் காயின்ஸ் தர்றேன், ஆனா உன்னால இதை திரும்பி வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ தேங்க்யூ பிரின்சிபல் அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஸ்பேஸ் ரிங்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்பேஸ் ரிங்கை எடுத்து யூஸ் பண்றான். இதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, குன்சன் ஸ்பேஸ் ரிங்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு மாஸ்டர் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு மற்றவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான பரிசை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் லார்டு லிங்கு உங்க எல்லார்ட்டையும் பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு லார்டு லிங்கு வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டாப் 8 சேர்ந்தவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ராயல் ஃபேமிலி சார்பா நான் உங்களுக்கு கிஃப்ட் தர்றேன். 5th இருந்து 8th பிளேஸை பிடிச்சவங்க ராயல் ஃபேமிலியோட இம்பீரியர் மார்ஷியல் ஆர்ட் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். அவங்க லோ லெவல் ஸ்வான் லெவல் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை ரிவார்டா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க 4 பேரும் தியான்ஷியான் அகாடமில கிராஜுவேஷன் ஆயிட்டீங்கன்னா இம்பீரியல் கார்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட இல்லாம நீங்க வைஸ் கேப்டனாவும் மாறலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஒருத்தர் என்ன சொல்றானா, மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக், அதுவும் இம்பீரியல் மார்ஷியல் ஆர்ட் ரூம்ல உள்ளது, அது இந்த கிரேட் கியூ எம்பையர்லயே பெஸ்டா இருக்கும், அதுவும் லோ லெவல் ஸ்வான் லெவல் டெக்னிக், அது நிறைய ஸ்ட்ராங்கான ஃபேமிலியே இல்லாத ட்ரெஷரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நிறைய அதிகாரிகளோட சைல்டு அதிகாரிகளா மாற விரும்புறாங்க, ஆனா அவங்க ஆர்டினரி காட்ஸா தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா இங்க உடனே வைஸ் கேப்டனா மாத்துறாங்க, இது ஆர்டினரி பீப்புளுக்கு ஸ்கையை 1 ஸ்டெப்ல ரீச் பண்ண மாரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, 5ல இருந்து 8 வரைக்கும் உள்ள சாம்பியனோட பிரைஸே இப்படி இருக்கு, அப்ப 1ல இருந்து 4 வரைக்கும் உள்ள சாம்பியனோட பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப லார்டு லிங்கு என்ன சொல்றாருன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஒருத்தர் என்ன சொல்றானா, ஸ்பிரிச்சுவல் பிளேஸா, நான் சரியா தான் கேட்டனா, நீ என்ன பஞ்ச் பண்ணு, நான் ஏதாவது ட்ரீம்ல இருக்கனா அப்படின்னு கேட்கறான். அப்ப லார்டு லிங்கு என்ன சொல்றாருன்னா, பேலஸ்ல இருந்து உங்களை யாராவது அழைச்சிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் நீங்க டீமன் அன்சிஸ்டர் மவுண்டனுக்கு போவீங்க, அங்க ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் இருக்கும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்பிரிச்சுவல் லிக்விட அப்சர்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அது உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் தான், ராயல் ஃபேமிலி எதுக்காக இந்த மாரி ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும், அதுவும் 15-16 வயசு உள்ள இவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்குள்ள போவாங்க,
அதுவும் எர்த் லெவல் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கவங்க ஏஜ் 20 இல்லைனா 23 இருக்கணும், அதில் ஜீனியஸாக இருக்கவங்க ஹெவன் லெவலை ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன் ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் கல்டிவேஷன் அவங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க 5 கண்ட்ரி காம்படிஷனுக்கு போவாங்க. இப்போ சீக்கிரமாக 5 கண்ட்ரி காம்படிஷன் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த கிரேட் கியூ எம்பையரில் 2 பேர் டாப் 10 பிளேஸை பிடிச்சாங்க. அங்கே 8 பேர் போவாங்க. குன்சானோட சேர்த்து 4 பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், பேலன்ஸ் 4 பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது.